இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தந்திருக்கிறாங்க. அதேப்பமா என்ன கலைச்சிட்டீங்களா? சரியா? சரி, ஓகே. நான் ஹகி சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கிறோம். பிள்ளைக்கு இன்னைக்கு என்ன கொண்டாட்டம்? பண்ணதுக்கு செரிமனி. ஓகே. பிள்ளையோட புனித நீராட்டு விழா, அதுக்காக பிள்ளைக்கு நிறைய கிஃப்ட் எங்கிட்ட தந்திருக்கிறாங்க. பிள்ளைகிட்ட கொண்டு கொடுத்து இன்றைக்கு பிள்ளைய ரொம்ப சந்தோஷமாக சொல்லி, அதுவும் இந்த நேரம் போக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்களா, அப்ப இந்த கிஃப்ட்களை பார்த்தோன்னா நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் கொஞ்சம் லேட்டா வந்து நாங்க எல்லா கிரவுண்டும் உடஞ்சிட்டு கொண்டு வந்தாங்க. சரி, அப்ப கிஃப்ட் பாப்போமா? சரி, ஓகே. இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க தரதை விட இந்த 2 டோலும் அனுப்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு அவங்களிடம் இந்த கிஃப்டை தரணும். சரி, அப்ப 2 டோல்டையும் நான் கொடுக்குறோம், நீங்க வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. சரி, ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணும்போது கூட நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. யாரா இருக்குது? தெரியல. அப்ப கிஃப்ட் எல்லாம் கேட்க தெரியும். பாப்போமா? இன்னைக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. பிள்ளை பாவம் சரியா கலைக்கு. கிட்ட இல்லைங்க. மிக்கி அப்படியே பிரிச்சுட்டு கொண்டு போற. வாங்குங்க நீங்க கிட்ட. வெளியே எடுத்து பாருங்க. ஓகே. பிள்ளைக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஏன்னா பிள்ளை கட்டியிருக்கிற சாரியும் அந்த கலர்ல தான் இருக்கு. கேர்ள்ஸ் என்றாலே சாதாரணமா பிங்க்ன்றது அவங்களுக்கு பிடிச்சோண்டு, அதனால உங்களுக்கு பிங்க்ல அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அதுக்கு எதுவும் வச்சிருக்கிறாங்களா? அந்த ஓபன் பண்ணி பாருங்க. சரியா? சரி, ஓகே. பிள்ளைக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் தந்துருக்குறாங்க போல இருக்கு. சரி, மற்ற கிஃப்ட் நம்மளுக்கு ஓபன் பண்ணி பார்ப்போம். வெளியிடுங்க. என்ன இருக்குது? டெடிபியர். என்ன டெடிபியர்? இது பப்பி. விருப்பமா பிள்ளைக்கு? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? யாருக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்குமா? அப்பா அம்மாக்கு தான் தெரியும். இது கொஞ்சம் தூரமா இருந்தா அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கு? தெரியலையா? சரி, நீங்க யாருக்காச்சும் பப்பி பிடிக்குமான்னு சொல்லி இருக்கிறீங்களா? ஞாபகம் இல்லை. யோசிச்சு பாருங்க, யாரு சொல்லியிருக்கீங்க? நீங்க அவங்க கிட்ட சொல்லி இருந்தீங்களான்னு தான் எங்களை சொல்லியிருந்தாங்க. டெடியிலையும் ஸ்பெஷலா பப்பி வாங்கிட்டே கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தூரமா இருக்கிற யாரு பிள்ளைய பிடிச்ச ஒருத்தங்க? கனடாவில் யார் இருக்கிறாங்க? ஈசன் மாமா இருக்கிறாரா? அவர் அனுப்பி இருக்காரா? அப்படி நிக்கிறேன். ஏன்னா அவரை பிடிக்குமா?
பிடிக்கும். ஆனா அவர் அனுப்பலையே. சரி, இங்க யார் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பக்கூடியாங்க? தெரியல. மகேஷ் மாமா. இங்கேயும் இருக்கிறாங்க. சரி, ஓகே. நீங்க ஷுவரா யாரை யோசிக்கிறீங்க? உங்களை ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு? நீங்க அவங்களோட தேவதைன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களை தேவதையா யோசிக்கிறது யாரு? ஞாபகம் வருது. இல்லைங்க, தெரியல. தெரியலையா? சரி, ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் யார சொல்லியிருந்தீங்க? ஈசன் மாமா. மாமாக்கு முதல் யாரையும் சொல்லியிருந்தீங்களே? மகேஷ் மாமா. சரி, உங்களோட வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க யாரா இருக்கு? உங்களோட ரொம்ப நெருக்கமானவங்க? அப்பா. யாரு? அப்பா. அப்பா. சரி, அப்பா மட்டும் எனக்கு வேற யாரும் அனுப்ப மாட்டாங்க. சரி, உங்களோட வீட்டுல யார் இருக்கிறாங்க? அம்மா. அம்மா, அப்பா, 2 அண்ணா. 2 அண்ணா. அம்மம்மா. ஆமாம்மா. சரி, உங்களோட வீட்டுல இருந்து தான் அனுப்பி இருக்கிறாங்க. வீட்டுல இருந்து யார் பிள்ளைய ரொம்ப நேசிக்கிறாருங்க? அண்ணாக்கள். அண்ணாக்களுக்கு தான் விருப்பம். தேவதைன்னு சொல்லும் போது அண்ணாக்களுக்கு தானே தங்கச்சி தேவதையா இருக்கும். ஆனா இன்னொரு ஆள் கோவிக்க போதே அண்ணாக்களை தாண்டி இன்னொரு ஆள் நீங்க ரொம்ப உங்களை ரொம்ப நேசிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அம்மா. அம்மா. அம்மாவோட அப்பா. அப்பா. நீங்க அவரை சொல்லவே இல்லையே. சொன்னீங்க, ஆனா அண்ணாக்கள் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க. சரி, அப்ப எல்லாரையும் கூப்பிடுவோமா? சரி, கூப்பிடுவோம். அப்பா வாங்க. அப்பா, அம்மா, அண்ணா. பிள்ளைய ரொம்ப நேசிக்கிற பிள்ளை அவங்களோட தேவதையாமன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட தேவதைக்கு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்கு. அது அவங்களோட கையாலேயே தந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்ப தருவோமா? சரி, அம்மாட்ட கொடுப்போமா அப்பாட்ட கொடுப்போமா? அப்பாட்ட. சரி, கொடுங்க. அப்பாட்ட போட்டு. என்ன கிஃப்ட் தந்திருக்கிறாங்க? மோதிரம். மோதிரம் தந்திருக்கிறாங்களா? சொல்லியிருந்தாங்களா தரப்போறோம்? இல்ல. இல்ல. ஏதாச்சும் சந்தேகம் வந்துச்சா அப்படி எதுவும் செய்ய போறாங்களேன்னு? இல்ல. இல்ல. ஒரு சின்ன இது க்ளூ கூட தராம செய்திருக்கிறாங்க. என்ன அவ பிள்ளைய இன்னைக்கு சந்தோஷப்படுத்தணும்ன்றதான் அவங்களோட ஆசையா இருந்திருக்கு. சரி, ஓகே. இந்த தருணத்துல உங்களை சந்தோஷப்படுத்த நினைச்சவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும் தானா? என்னப்பா இவ்வளவு எனக்கிட்ட பிள்ளைக்காக இவ்வளவு யோசிச்சிருக்கிறாங்க. தேங்க்ஸ் மட்டும் சொன்னா கவலைப்பட மாட்டாங்களா? சரி, வேற என்ன சொல்ல போறீங்க? சந்தோஷமா இருக்குது. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, இன்னைக்கு உங்களுக்காக இவ்வளவு தூரம் அவங்க செய்ததுக்கு காரணம் நீங்க அவங்களோட செல்ல பிள்ளை. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ன்றது அவங்களோட ஆசை. உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கணும்னா நல்ல பிள்ளையா இருந்து படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வரணும். என்ன அதானே அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற சந்தோஷம். சரி, ஓகே. நீங்க அப்படி அவ்வளவு சந்தோஷத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணுமெண்டு அவங்களோட ஆசை. அதோட சேர்த்து நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பா பிள்ளைக்கு இதை எல்லாத்தையும் அடைகிறதுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம். தப்பிதானே? சரி, ஓகே. அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு ஹக் ஒன்று கொடுப்போம். சரி, கொடுத்துடும்.
இருக்க இறக்கும் நீ பல்லு இருக்க இடுப்பு இந்த இடுப்பு நன்றி சுப்படிக்கு ரெண்டு பேருக்கு செத்துக்கிட்டா எம்மாத்துக்கு மேக்க ஒண்ணு பொத்துக்கிட்டா தப்பு தப்புல தலுக்கு மயிலே சும்மா ஒத்து கடி நிக்க